ஹே காய்ஸ், யூ ஆர் வாட்சிங் சீஸ்டா மொபைலுக்கு. நான் உங்கள் விஜயகுமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 11. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் ஆன் பண்ணுறோம், நல்லாவே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வேவ்ஸ் மாதிரி வருது, ஃப்ளிக்கர் ஆகிறது. டிஸ்பிளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் அர்ஜென்ட்டாக, இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அலலையாக வந்துட்டு திடீர்னு பிளாங்க் ஆயிடுது. பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு எல்லாமே வந்து மீடியா எல்லா சவுண்டுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்துட்டு இது டிஸ்பிளே தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். டிஸ்பிளே மாற்றினாலும் எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஸ்டா மொபைல் கேர். ஸோ யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, தியரி அண்ட் ப்ராக்டிகல் எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கான விஷயங்கள் எல்லா வீடியோஸும் நெக்ஸ்ட் பேட்சுக்கான எல்லா விஷயங்களும் அதில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெட்மி நோட் 11 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த லைனாக வருது, இல்லை வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிறது, இல்லை சடனாக வந்து பிளாங்க் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து ரெட்மி நோட் 11 வருது. நம்ம வந்துட்டு இந்த சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து CPU தான் ரீபால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்க UFS சேவ் பண்ணிவிட்டு இந்த பிளேடு வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளோயரில் ஜென்டிலாக நமக்கு ஹீட் அண்ட் ஏரை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல்ஸில் எல்லா மாடல்ஸுமே வந்து பேஸ்டட் ஐசி தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். பட் ஆனால் இதில் இல்லை. நம்ம அதனால் வந்து சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஹீட் அண்ட் ஏர் நான் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நீட்டாக வந்து ஐசி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேடு லைட்டாக உள்ளே விட்டுட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டை ஜென்டிலாக காமிக்கிறேன். ஸோ காமிக்கும் போது இந்த பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லாமல் ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகும். ஸோ அப்படி போகும்போது ஐசி ரிமூவ் ஆகிற ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட், அதாவது வந்து இந்த போர்டில் வந்து ஒரு ஹீட் இருக்கும், அதாவது ஐசி ரிமூவ் பண்ண அந்த ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹீட் ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சால்ட்ரிங் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடலாம். ஓகே, எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீட்டாக எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் வந்து எதுவும் வந்து எக்ஸஸாக இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப்பில் ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக அகெயின் நம்ம வந்து சால்ட்ரிங்கை வச்சு ஒரே ஈவனாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா பால்ஸுமே நீட்டாக வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இடையில எந்த ஒரு சின்ன டஸ்ட்டும் இல்லாத மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டஸ்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ரீபால் பண்ணி வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐசி வச்சும் ஒரு சில டைமில் வந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு
லைட்டாக ஹீட்டை கொடுத்துட்டு இப்போ வந்து டீசால்ட்ரிங் விக், அதாவது நல்ல டீசால்ட்ரிங் விக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ டீசால்ட்ரிங்கை போட்டு நீங்கள் லைட்டாக எடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய லெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஃப்ளாட் ஆகிடும். இது நம்ம வந்துட்டு இதில் வந்து எது க்ளீனாக இருக்குது எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக்கிஷாக இருக்கும், அந்த ஒரு பேடு வந்துட்டு ஒரு பிளாக்கிஷாக இருக்கும்போது அது வந்துட்டு நம்ம சில்வர் கலரில், அதாவது வந்து லெட்டு வச்சோம்னா நம்ம அந்த இடத்துல உட்காரும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வர வரைக்கும் அதை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணணும். ஸோ பிளாக்கிஷாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணாலும் லெட்டு உட்காராது. ஸோ அதிலே உட்காராத போது நம்ம ஐஸ் ரீபால் பண்ணி வச்சாலும் உட்காராது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இப்போது CPU எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ரீபால் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீபாலிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம CPU வந்து ரீபால் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா பால்ஸும் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசியை வந்துட்டு நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ XM6225. ஓகே, இப்போ நமக்கு அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் அலைன் பண்ணி ஐசியை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷனில் இருக்கும்போது லைட்டாக, அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே மெல்லமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் கூட கொடுத்து ஏரை கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா ஏர் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஐசி உடனே பறந்துடும். ஸோ ஜென்டிலாக ஒரு ஓரத்துலேருந்து நமக்கு ஜிக்ஸாக் மாதிரியான அந்த ஒரு ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு மூமெண்ட் வந்து ப்ளோயரில் கொடுக்கும்போது மெதுவாக உங்களுக்கு வந்து ஐசி வந்து உட்காரும். அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ லைட்டாக அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். பட் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸஸாக வந்துருச்சு. பட் ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு தேவையான அளவு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஜென்டிலாக அந்த ஒரு ப்ளோயரில் வந்து நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ காமிச்சிட்டு நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஷேக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஷேக் ஆகிட்டு ஐசி வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணணும். லெட்ஸ் செக். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.